இன்னைக்கு கிடைச்ச நீதி எல்லா பாமர மக்களுக்கான கிடைச்ச நீதி. தீர்ப்புக்கு நீதிமன்றத்துக்கு மிகப்பெரிய ஒரு கரந்தாண்டிய ஒரு வணக்கத்தை நாம் தெரிவித்துக் கொள்ளலாம். அந்த நீதியரசருக்கும் சரியான முறையிலே அங்கே செய்திருக்கிறார். மதுரை உயர் நீதிமன்றம் தானா முன் எடுத்ததுனால எங்களுக்கான நீதி கிடைச்சிருக்கு. நீதிமன்றத்துக்கு ரொம்ப நன்றி. எங்களுக்கு உறுதுணையா இருந்த பத்திரிகை துறைகள், மீடியா எல்லாருமே எங்களுக்கு இதுவரை சப்போர்ட்டா இருந்தாங்க. எல்லாருக்குமே நான் நன்றி சொல்றேன். அதிமுக வந்தாலும் சரி, திமுக வந்தாலும் சரி, பிஜேபி வந்தாலும் சரி, காங்கிரஸ் வந்தாலும் சரி, தமக்கு சார்பான அதிகாரிகளாக இருந்தால் இப்படியாப்பட்ட ஆட்சியாளர்கள் நமக்கு தேவையா தெளிவாக சிந்திக்க வேண்டும். என்னடா தம்பி கதைக்கிறானுங்க சந்தி வெளியில, எப்படி அண்டா நேர்த்திய அடி கதிர வெளியில, சந்தி வெளியில. வணக்கம் நண்பர்களே, நாம இன்னைக்கு என்னத்தை பற்றி பார்க்க போறோம்னு சொன்னால் மிக மிக ஒரு முக்கியமான ஒரு விடயம். அதாவது 2020ஆம் ஆண்டு லாக்அப் மரணம் ஒன்று நடந்தது. அதாவது சாத்தான்குளத்தில் தந்தை ஜெயராஜ் மற்றும் மகன் ஃபீனிக்ஸ் இவர்களுடைய இந்த மரணத்திற்கான ஒரு நீதியான ஒரு தீர்ப்பு ஒன்று இன்றைக்கு மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் வழங்கப்பட்டிருக்கிறது. மிக ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இது மகிழ்ச்சியான செய்தி என்னன்னு சொன்னால் அந்த அவர்கள் இருவருக்கும் அவர்கள் இல்லை, ஆனாலும் அந்த குடும்பத்தினருக்கும் அந்த மக்களுக்கும் ஒரு சரியான ஒரு தீர்ப்பை வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட 9 காவல்துறைக்கும் மரண தண்டனை வழங்கியிருக்கிறார்கள். மிகவும் வரவேற்கத்தக்க ஒரு தீர்ப்பு. இந்த தீர்ப்பை இந்த நேரத்திலே கொண்டு வந்திருக்கிறார்கள். அதிலே 1000 உட்காரணங்களை நிறைய பேர் சொன்னாலும் எப்பென்றாலும் சரி, ஆனால் இப்படியாப்பட்ட ஒரு கொடூரமான மனம் கொண்ட காவலர்கள் திருந்த வேண்டும்னு சொன்னால் இப்படியாப்பட்ட தீர்ப்புகள் வர வேண்டும். இந்த கொலைக்கு மட்டுமல்ல, இது மாதிரியான பல கொலைகள் திமுக அரசு ஆட்சி காலத்திலும் எத்தனையோ லாக்அப் மரணங்கள், சாதாரண மரணங்கள், கொலைகள், பாலியல் வல்லுறவு நிகழ்வுகள் பலது நடந்திருக்குது. ஆனால் மக்களுக்கு ஒரு நம்பிக்கையை தர வேண்டும்னு சொன்னால் நீதிமன்றம் தான் கடைசி நம்பிக்கையாக இருக்கும். உண்மையிலேயே அந்த வகையில் இந்த தீர்ப்புக்கு நீதிமன்றத்துக்கு மிகப்பெரிய ஒரு கரந்தாண்டிய ஒரு வணக்கத்தை நாம் தெரிவித்துக் கொள்ளலாம். அந்த நீதியரசருக்கும் மிகப்பெரிய ஒரு பாராட்டு. அவர் தன்னுடைய கடமையை, தன்னுடைய நீதியை சரியான முறையிலே அங்கே செய்திருக்கிறார். இந்த வழக்கிலே பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் சொல்லியிருக்காருன்னு சொன்னால், படித்தவர்கள் என்பதற்காக இவர்கள் செய்த குற்றத்தை கடந்து தவிர்த்து விட்டு போக முடியாது. அதனால் அவர்கள் யாராயிருந்தாலும் குற்றவாளிகள் நிச்சயமாக தண்டனை பெற வேண்டும் என்பது நமது கருத்தும். அதே கருத்தை நீதிபதி அவர்களும் இங்கே முக்கியமாக முன்வைத்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அவர் சொல்லியிருக்கார் என்னென்னு சொன்னால், இது ஒரு மோசமான ஒரு செயல். ஒரு இன்ஸ்பெக்டர் சொல்றாருன்றதுக்காகவே நீங்கள் கண்ணை மூடிக்கொண்டு யோசிக்காமல் அவர் சொன்னதை நீங்கள் செய்வீர்களா? அப்போ நீங்கள் சுயமாக சிந்திக்க மாட்டீர்களா? உங்களுக்கு மனிதாபிமானம், சட்டம் இதெல்லாம் தெரியாதா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வியும் அவர் கேட்டிருக்கிறார். மிகச் சரியான ஒரு கேள்வி. இதுதான் நமது தேசங்களிலே உள்ள மிக ஒரு கவலைக்குரிய விஷயம் என்னன்னு சொன்னால், தலைமை மேலதிகாரி சொல்லிவிட்டால் அதை எதை வேணாலும் செய்கிறதுக்கு அவர்கள் அங்கே தயாரிக்கிறார்கள். அதுக்கான காரணமும் இருக்குதுன்னு சொன்னால், மேல் அதிகாரிகள் என்ற பேர்வையிலே இருக்கிற சில கயவஞ்சகர்களுடைய அந்த பவர், அவர்கள் அந்த பவருக்கு பாய்ந்து நிறைய பேர் இந்த குற்றங்களை செய்கிறார்கள். ஆனாலும் இதை செய்யக்கூடாது. அப்படியாப்பட்ட நேரங்களிலே அவர்கள் அதை விட்டு அவர்களை காட்டி கொடுக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய கருத்து. அது மட்டும் இல்லை, இந்த பல்வீர் சிங் என்று சொல்லி மதுரையில் ஒரு பல்ல பிடிங்க, அப்படி பல வழக்குகள், பல பிரச்சனைகள். இப்போ கிட்ட அந்த அஜித் என்ற ஒரு கலைஞரை கொன்றது, இப்படி போலீஸ், அதாவது காவல்துறை அனைவரும் குற்றவாளிகள் இல்லை, ஆனால் இந்த காவல்துறை செய்கின்ற மிக மோசமான செயல்கள் என்பது நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே போகிறது. இந்த கடந்த 5 ஆண்டு காலத்திலும் எந்த அளவுக்கும் குறைவில்லை. அங்கே 100க்கும் மேற்பட்ட மரணங்கள் இந்த காவல்துறையில், இந்த அரசினுடைய, அதுவும் முதலமைச்சர் ஸ்டாலின் பொறுப்பிலே காவல்துறை இருந்தாலும் அந்த அவருடைய கட்டுப்பாட்டுகளில் இருந்தும் நிறைய நடந்திருக்குன்னு சொன்னால் அவருக்கு இது ஒன்றும் தெரியாத நிலை, அவருக்கும் தெரியும். ஆனால் என்ன பிரச்சனை சொன்னால், அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்தால் அந்த அதிகாரங்கள், அந்த காவல்துறையினர் தம்மோடு ஒத்துழைத்து தமக்காக வேலை செய்ய மாட்டார்கள் என்ற ஒரே காரணத்துக்காக இவர்கள் தங்களுடைய சுயநலத்துக்காக இந்த மக்களை சாதாரணமாக நினைத்து கொண்டு இவர்கள் செய்கின்ற இந்த செயல்களை நாம் நிச்சயமாக கண்டிக்கணும். இதுபோன்று திமுக அரசிலும் ஏனைய அரசுகளிலும் நடந்த பிரச்சனைகள் எல்லாத்திற்கும் தீர்ப்பு கிடைக்க வேண்டும்.
அதே போன்று இந்த வேங்கவயல் பிரச்சனைக்கு, அந்த மரங்கள் இந்த பிரச்சனைக்கு இன்ற வரைக்கும் இல்லை. அண்ணன் திருமா அவர்கள் அதை பற்றி பேசுவாரா, யாராவது கேள்வி கேட்டால் அவர் உடனே சொல்வார். ஏற்கனவே இருக்கிற கேஸ்கள், பெண்டிங்கில் இருக்கிற கேஸ்கள் எல்லாம் அவர் வந்து இதுக்குள்ள ஒரு உதாரணம் காட்டி தவிர்த்து கொண்டு போவதுதான் அண்ணன் திருமாவனுடைய ஒரு மோசமான செயற்பாடு. இது போன்று அந்த மக்களுக்கு எங்கு என்ன நடந்தாலும் நீதி கிடைக்க வேண்டும். இந்த நீதி மிக மிக வரவேற்கத்தக்க, போற்றக்கூடிய ஒரு நீதியாக இருக்கிறது. 9 பேருக்கு இந்த தூக்கு தண்டனை வழங்கப்பட்டிருக்கின்றது. எனக்கு தெரிய மிக நெடிய காலமாக இவ்வளோ பெரிய ஒரு தொகையான குற்றவாளிகளுக்கும் இப்படியாப்பட்ட ஒரு தண்டனை கனகாலமாக கொடுக்கவில்லை. அப்படி அந்தந்த நேரங்களிலே தீர்ப்புகளை, இப்படியாப்பட்ட தீர்ப்புகளை மிக வேகமாக சிவில் மக்களுக்குரிய அந்த தீர்ப்புகளை வேகமாக விசாரித்து இப்படியாப்பட்ட சரியான தண்டனைகளை, தீர்ப்புகளை வழங்கினால் இந்த குற்றச் செயல்கள் மிக மிக குறையும். ஆக குறைந்தது இப்படியாப்பட்ட காவல்துறை மற்றது அரசு அதிகாரிகள் போன்ற குற்றச் செயல்களை நாம் தடுக்கலாம். ஆனால் என்ன நடக்கும்னு சொன்னால், அந்த கேஸை இல்லாதடிக்க செய்வது, இல்லைன்னு சொன்னால் போஸ்ட்மார்ட்டம் செய்யாமல் கொள்ளாமல் இது பண்ண பார்க்குறது அப்படின்னு சொல்லி அவர்களை காப்பது. அதாவது அதிமுக வந்தாலும் சரி, திமுக வந்தாலும் சரி, பிஜேபி வந்தாலும் சரி, காங்கிரஸ் வந்தாலும் சரி, இவர்கள் செய்கிற ஒரே ஒரு வேலைன்னு சொன்னால், தமக்கு சார்பான அதிகாரிகளாக இருந்தால் அந்த கேஸை எப்படியாவது இல்லாது ஒழித்து விடுவதற்கான முயற்சி தான். இது போன்று தமிழகத்தில் எத்தனையோ கேஸுகள், எத்தனையோ பிரச்சனைகள் மிக பூதாரமாக வெடித்திருக்கிறது. ஆனால் அதை இங்கே வரிசைப்படுத்தணும்னு சொன்னால் நேரம் பத்தாது. அவ்வளோத்துக்கு எத்தனையோ கேஸுகளை இவர்கள் செய்திருக்கிறார்கள், எத்தனையோ பிரச்சனை நடந்திருக்கு. ஆனால் இதுக்கும் ஒரு தீர்ப்பு வரவில்லை. உண்மையிலே இந்த தீர்ப்பு இருக்கலாம், இந்த தீர்ப்பு அனைத்து காவல்துறைக்கும் அனைவருக்கும் ஒரு பயத்தையும் ஒரு திகிலையும் உருவாக்கி இருக்கும் என்பதில் மாற்று கருத்தில்லை. மக்கள் தெளிவாக சிந்திக்க வேண்டும். இப்படியாப்பட்ட ஆட்சியாளர்கள் நமக்கு தேவையா? இவர்களை கொண்டு வந்தால் நாம் திருப்ப இவர்களுக்கு ஓட்டு போட்டு இவர்களை ஆட்சியில் அமைத்தோம்னு சொன்னால் இது போன்ற செயற்பாடுகள் தொடர்ச்சியாக நடக்கும். எங்கேயாவது 1-2 விஷயத்துக்கு தீர்ப்பு கிடைக்கலாம். ஆனால் பல விஷயங்களுக்கு இங்கே 99 விதமான குற்றங்களுக்கு தீர்ப்புகள் இன்னும் சரியாக வழங்கப்படவில்லை, கிடைக்கவில்லை என்று சொன்னால் அதற்கு காவல்துறையோ அரசோ ஒத்துழைப்பதில்லை. அப்போ நீதிமன்றமோ நீதிபதிகளோ என்ன செய்ய முடியும்? சரியான குற்றச்சாட்டுகள், சரியான சாட்சியம் இல்லைன்னு சொன்னால் அவர்கள் சாட்சியத்தின் அடிப்படையில் மட்டும்தான் தீர்ப்பை வழங்க முடியும். அப்படின்னு சொன்னால் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அந்த தீர்ப்புகளை தள்ளி வைக்கிறார்கள், இல்லாட்டி கிடப்பில் போடுகிறார்கள், இல்லாட்டி அது வாய்தான்னு சொல்லி இழுத்து கொண்டு போகிறது. அப்போ அதே போன்று இப்போ உதாரணத்துக்கு அதிமுக திமுக மட்டுமல்ல, டிவிகே என்ற ஒரு கட்சி பாருங்கள். இந்த டிவிகே கட்சியில் எத்தனை குற்றவாளிகள் வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கார்கள். அது மட்டும் இல்லாமல் சாதாரண இளைஞர்கள், சிறுவர்கள், நிறைய பேர், பெண்கள், இளம்பெண்கள் எல்லாம் குற்றவாளிகளாகவும் குற்றம் கேஸுகள் வந்து இன்றைக்கும் ஃபைல் பண்ணப்பட்டு கொண்டிருக்கிறது. நேற்றும் பார்த்தீங்கன்னா நேற்று நினைக்கிறேன் அண்ணன் சீமான் பேசிக்கொண்டிருந்த, நான் நினைக்கிறேன் பாண்டிச்சேரியில் இருக்கிறேன், பேசிக்கொண்டிருந்த ஒரு வாகன பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு டிவிக்கு ஒரு தற்கொலை என்ன செய்யிருக்குன்னு சொன்னால், போகிற போக்கில் கெட்ட வார்த்தையும் பேசி இங்கே காட்டுகிற மாதிரி ஒரு மோசமான கைச்செய்யை காட்டி அது பெரிய சிக்கலாகி எவரை நினைச்சார் நான் எல்லாம் பேசி போட்டு போயிடலாம்னு சொல்லி. ஆனால் தம்பிமார் பார்த்து கொண்டு தாங்க முடியல, பொறுக்க முடியாது. கடைசியில் தர்மடி, கடைசியில் பார்த்தால் அதுக்குள்ள பார்க்குற ஒரு நாம்தாவோட தங்கச்சி ஜம்பண்ணி எட்டி தலையில் குட்டுறா. அப்படி தான் குட்ட வேணும். அப்புறம் காவல்துறை அவரை கொண்டு போய் இன்றைக்கு கேஸ் போட்டிருக்கு. என்ன சிக்கலைன்னு சொன்னால், இப்படியாப்பட்ட இளைஞர்களின் மீது கேஸுகளும் பிரச்சனைகளும் உருவாக்குற ஒரு வேலையை தான் விஜயனுடைய தாவைக்கா என்கிற தற்கொலை கட்சியும் செய்கிறது. தயவுசு மக்களே, நீங்கள் கொஞ்சம் சிந்தித்து எந்த கட்சி இதுக்கு சரியாக இருக்கும் என்பதை நீங்கள் உணர்ந்து அந்த கட்சிக்கு உங்கள் வாக்குகளை செலுத்துங்கள். நாம் தமிழர் கட்சி தான் நிச்சயமாக தமிழகத்துக்கும் இந்தியாவுக்கும் இனியிலண்ட ஒரு முன்னதரமாகவும் ஒரு சரியான கட்சியாக இருக்கும். நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம்.